ஆண்டவரின் திருமுழுக்கு விழா ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 3 அருள்வாக்குகள் 15 தொடக்கம் 16 முடிய மற்றும் 21 தொடக்கம் 22 முடிய. கணிசமான கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு 3 முறைதான் வருகிறார்கள் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். 1, தண்ணீர் ஊற்றப்பட்டு திருமுழுக்கு பெறுவதற்காக. 2, பூக்கள் தூவப்பட்டு திருமணம் செய்து கொள்வதற்காக. 3, இறுதி சடங்கிற்கு வந்து மண் அவர்கள் மேல் தூவப்படுவதற்காக. இன்று திரு அவை இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறது. திருமுழுக்கின் தொடக்கத்தை, ஆரிஜின் ஆஃப் பேப்டிசம் குறித்து சிந்திக்கும் போது திருமுழுக்கை கண்டுபிடித்தது திருமுழுக்கு யோவானோ இயேசுவோ அல்ல என்பது வரலாற்றை உற்று நோக்கும் போது தெரிய வருகிறது. இந்த திருமுழுக்கு யூதர்களிடையே பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒன்று. இந்த திருமுழுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு இணையான ஒன்றாக கருதினார்கள். கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும் வரை யூத மக்கள் தங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் பாவத்திலிருந்து விடுபடவும் இந்த திருமுழுக்கை பெற்றார்கள். அவர்கள் திருமுழுக்கு பெற்ற இடம் மிக்வே என்று அழைக்கப்பட்டது. மிக்வே என்பதற்கு தண்ணீரின் சேமிப்பு என்பது பொருள். திருமுழுக்கு யோவானிடம் பெற்ற திருமுழுக்கு இயேசுவனுடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. தன் பணி வாழ்வை இதன் பின் தான் தொடங்குகிறார். இந்த நிகழ்வில் தான் தந்தை, மகன், தூய ஆவியார் தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள். தந்தையாகிய கடவுளால் கடவுளின் மகனாக இயேசு உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படுகிறார். இயேசுவின் திருமுழுக்கு 4 நற்செய்திகளிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தைகள் திருப்பாடல் 2:17 மற்றும் எசாயா 42:1 காண கிடக்கிறது. இயேசுவின் திருமுழுக்கு 5 செய்திகளை முன்வைக்கிறது. 1, a moment of decision. இயேசுவின் திருமுழுக்கு தீர்க்கமான முடிவெடுக்கும் ஒரு தருணம். இயேசுவின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. வெளிப்படையான பொது வாழ்க்கைக்கு தயார்படுத்திய தருணம். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம். 2, மோமெண்ட் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். கடவுளை நோக்கிய பயணத்தில் மக்களோடு தன்னை முழுமையாக அடையாளப்படுத்திய தருணம். இயேசு மனித மரபுகளை பின்பற்றி தான் முழுமையான மனிதன், முழுமையான கடவுள் என்பதை வெளிப்படுத்திய தருணம் இந்த திருமுழுக்கு. பாவமே அறியாத இயேசு பாவத்தால் விழுந்து கிடக்கின்ற மானுடத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். பாவத்தை தவிர எல்லாவற்றிலும் இயேசு மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு திருமுழுக்கு ஒரு சான்றாக அமைகிறது. 3, மொமெண்ட் ஆஃப் அஃபர்மேஷன். திருமுழுக்கு அனுபவத்தில் தந்தையாகிய கடவுள் இயேசுவை தனது அன்பார்ந்த மகன் என்று அறிவிக்கின்ற தருணம். தன்னுடைய மகன் என்று வலியுறுத்தி உறுதிப்படுத்திய தருணம். 4, மோமெண்ட் ஆஃப் கன்விக்ஷன். இந்த திருமுழுக்கு இயேசுவுக்கு நம்பிக்கையையும் கொள்கை பிடிப்பையும் தனது பணியின் இயல்பையும் தந்தை கடவுளின் வழியாக அறிந்த தருணம். துன்புறும் ஊழியனாகவே வாழ்ந்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று உணர்த்திய தருணம்தான் இந்த திருமுழுக்கு. 5, a moment of equipment. தூய ஆவியானவரால் நிறைவு பெற்ற ஒரு நிகழ்வு. தூய ஆவியானவர் புறா வடிவில் இயேசுவின் மேல் இறங்கி நற்செய்தியை எவ்வித சமரசமுமின்றி போதிக்க சக்தியை அருளிய நேரம். ரத்தின சுருக்கமாக திருமுழுக்கு என்றால் என்ன என்று சொன்னால், டையிங் அண்ட் ரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். பாவத்திற்கு மரித்து புது வாழ்வுக்கு பிறக்கிறோம். தண்ணீரை தலையில் மட்டுமே ஊற்றி பெறும் திருமுழுக்கும், ஆற்றில் இறங்கி முழுக்க அமிழ்ந்து வெளியே வரும் திருமுழுக்கும் சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான், டையிங் அண்ட் ரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் படித்து மிகச்சிறந்த மாணவர் என்று பெயர் பெற்றான். இரவு விடுதிகளுக்கு செல்வது, நிர்வாண படங்களை பார்ப்பது போன்ற கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தன் படிப்பை பாதியிலே கைவிட்டான். ஒரு நாள் இரவு ஒரு ஓட்டல் அறைக்கு சென்று
ஓய்வெடுக்கச் சென்றான். அவன் படுக்கையில் படுத்திருந்த போது ஜன்னல் தரையை தொடுகின்ற அளவிற்கு ஜன்னல் விரிவடைந்து, நீ இந்த ஜன்னலிலிருந்து தள்ளிவிடப்பட்டால் என்ன ஆவீர் என்று அந்த குரலொலி கேட்டது. இந்த அனுபவம் அவரை முழுமையாக அறியச் செய்தது. அவருடைய வாழ்வை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தியது. தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினார். உள் அமைதி அனுபவத்தை பெற்றார். இறுதியில் கத்தோலிக்க திரு அவையில் சேர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் மிக பிரபலமான துறவிகளில் ஒருவராக மாறினார். அவர் வேறு யாருமல்ல, தாமஸ் மர்டன் என்ற துறவி. இதுதான் திருமுழுக்கு அனுபவம். இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். நான் சொல்லப் போகின்ற சம்பவத்தின் உண்மையை உணர்ந்து கொள்வோம். ஒருவர் ஒரு நாள் நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்த பாதை பல புறவழி சாலைகளை காட்டியது. அந்த சாலையில் வழிகாட்டி பலகை மிகவும் குறைவாகவும் நீண்ட இடைவெளிக்கு ஒன்றாகவும் வைக்கப்பட்டிருந்தது. எனவே தான் செல்லுகின்ற வழி சரியானதா அல்லது தவறானதா என்று விழித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விவசாயி தன்னுடைய பசுக்களை பால் கறப்பதற்காக சரியான திசையில் அந்த பசுக்களை அழைத்து சென்று கொண்டிருந்தார். இவர் தனது காரை நிறுத்திவிட்டு தான் செல்லுகின்ற இடத்திற்கு இது சரியான பாதைதானா என்று கேட்டார். உடனே அந்த விவசாயி, ஐயா, நீங்கள் நிச்சயமாக சரியான பாதையில் தான் செல்லுகிறீர்கள் என்று சொன்னவுடன் கார் ஓட்டுநர் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தபோது விவசாயி அவரை வழிமறித்து, நீங்கள் செல்லுகின்ற பாதை சரியானது, ஆனால் நீங்கள் செல்லுகின்ற போகும் திசை தவறானது என்றார். இன்றைய விழா நமக்கு விடும் சவால். இயேசுவின் திருமுழுக்கு அவரை சரியான பாதையிலும் சரியான திசையிலும் செல்ல உந்தித் தள்ளியது போல நாமும் நம் திருமுழுக்கால் நிலைவாழ்வை நோக்கி நகர்கிறோமா என்பதனை சிந்திப்போம். ஆமென்.